ங்கண்ணா, நான் குன்னத்தூர் வண்டிக்கார் ஸ்ரீ பாலாஜி போர்வேலிருந்து பேசுறேங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே நம்மளை லோக்கல் பிட்ரு இழுத்து பார்த்துக்கிறாங்க. வரலன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டாங்க. காலையிலேருந்து முயற்சி பண்ணி இப்போதான் கழட்டிட்டு இருக்கிற பாருங்க. பாருங்க, மோட்டர் நல்லபடியாக எடுத்தாச்சுங்க. ஊரால மண்ணுக்கு வந்துடும் வரைக்கும் மண்ணு முடியும். பேசலாம், வாங்க பார்த்து பேசலாமா? அண்ணா, இப்போ நம்ம தோட்டம் எங்கன்னா, இப்போ கடம்பூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 12 மைல் ஃபார்ம்னு. போர் வந்து 950 அடி. மோட்ரு இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மாட்டிடுச்சுங்க. இப்போ தான் அண்ணாக்கிட்ட சொன்னோம். இப்போ அவங்க வந்து பார்த்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபஸ்ட் நாள் வந்து எடுத்தாங்க, முடியல. அப்புறம் மறுபடியும் ஒரு 2வது நாள் வந்து மறுபடியும் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேருந்து இப்போது ஈவினிங் ஒரு 6 o'clock ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி இப்போது எடுத்துட்டாங்க. பரவாயில்ல. மோட்டர் பூரா மண்ணுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி போராடி எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால நல்லா தான் இருக்குது. சர்வீஸ் பண்ணி போட்டால் மோட்ரு ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. இதே மோட்டர் போட வேணால் சர்வீஸ் பண்ணி வேறு மோட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதாங்க. பாருன்னா 2 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் வெற்றிகரமா ஒரு பாயிண்ட முடிச்சுட்டு நம்ம வண்டி பக்கத்துல போகலைங்க. ஒரு டிராக்டர் வச்சுட்டு ஜாமானமெல்லாம் கொண்டு போனோம். பயங்கரமா ஒரு ஃபாரஸ்ட் ஒரு தோட்டத்தில் உள்ள 900 அடி போர் 800 பேர் மாட்டினாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப மண்ணு ஒரு கிராமத்துக்கு 2 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம டிராக்டர்ல நம்ம பேசல ஏற்றிட்டு போய் வெற்றிகரமா பாயிண்ட் முடிச்சுட்டு வண்டி வீட்டுக்கு கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை பக்கத்தில் போகாத அளவுக்கு இருந்துச்சு. டிராக்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுது.